Hello students, இந்த வீடியோவில் 12th standard chemistryல பேஜ் நம்பர் 6ல இருக்க மேக்னெட்டிக் செப்பரேஷன் டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஓகேவா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this method is applicable to ferromagnetic ores. It is based on difference in the magnetic properties of the ore and impurities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த மெத்தட் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்னால் இப்போ வந்து அந்த ஓர்ஸ் வந்து பெர்மனண்ட்டான ஒரு மேக்னெட்டை ஃபார்ம் பண்ணும். அதை தான் வந்து நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்னால் அந்த ஓர்ஸ் வந்து ஒரு பர்மனண்ட்டான மேக்னெட்டிக் ஓர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அது வந்து ஈஸியாக மேக்னெட்டோட அட்டாச் ஆகும். அந்த மாதிரி ஓர்ஸை தான் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஓர்ஸ்னால், ஒன்று வந்து அயன், கோபால்ட், நிக்கல். அயன், கோபால்ட், நிக்கல் இந்த 3 ஓர்ஸுமே வந்து நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓர்ஸ்லாம் வந்து மேக்னெட்டோட ஈஸியாக அட்டாச் ஆகி ஒரு பர்மனண்ட்டான மேக்னெட்டை ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பேஸ்ட் ஆன் டிஃபரன்ஸ் இன் தி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஓருக்கு வந்து கண்டிப்பாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், இம்ப்யூரிட்டிஸில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. இந்த கான்செப்டை தான் இந்த ப்ராசஸ் சொல்லுது. இதுதான் வந்து பிரின்சிபல். ஓகேவா. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஓரில் வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஓருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கெப்பாசிட்டி இருக்கணும். இம்ப்யூரிட்டிஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பிரின்சிபல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எ எக்ஸாம்பிள், thin stone can be separated from wolframite impurities அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is magnetic. wolframite ஓர்லேருந்து, wolframite impuritiesலேருந்து thin stone நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, similarly such as chromomite, பைரோஸ்லைட் இந்த ஓர்ஸ்க்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் தி நான் மேக்னெட்டிக் சிலிஷியஸ் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓர்ஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஓரை எதுலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, நான் மேக்னெட்டிக் சிலிஷியஸ் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இந்த நான் மேக்னெட்டிக் சிலிஷியஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது. நான் மேக்னெட்டிக் சிலிஷியஸ் இம்ப்யூரிட்டிஸில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இந்த ஓர்ஸில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சொல்லி 2 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த crushed ore is powdered on the electromagnetic separator, consists of a belt moving over 2 rollers, which is one is magnetic. The magnetic part of the ore attracted towards the magnet falls as a heap close to the magnetic region, while non-magnetic part falls away from it shown in the figure. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஒரு ஓரை வந்து க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ணி இது வழியாக போடும்போது 2 மேக்னெட் பெல்ட் இருக்கும். இந்த மேக்னெட் பெல்ட் வழியாக போகும்போது அந்த ஓரில் இருக்க மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மினரல் வந்து தனியாக கலெக்ட் ஆகும். நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க விச் மீன்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே தனியாக கலெக்ட் ஆகும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. க்ரஷ்டு ஓர் பவுடர் அணிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டர் இந்த பெல்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது, 2 ரோலர்ஸ் இருக்க பெல்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்க ஓர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எ மேக்னெட்டிக் ரீஜனில் வந்து கலெக்ட் ஆகும். நான் மேக்னெட்டிக் பார்ட் வந்து ஃபால்ஸ் அவே தூரமாக போய் விழுகும். நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தூரமாக போகும்.
மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து இந்த பெல்ட்டோடவே இந்த மேக்னெட்டோடவே ஒட்டி வந்து நமக்கு கலெக்ட் ஆகும். இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஓகேவா? இம்பார்ட்டண்டான 5 மார்க். இதை கேட்டாங்கன்னா பிரின்சிபல் சொல்லிவிட்டு இது வரைக்கும் எழுதுங்க. பிரின்சிபல் சொல்லி இது எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த 2 எக்ஸாம்பிளும் எழுதுங்க. இந்த 2 இது வந்து எக்ஸாம்பிள் 1, இது வந்து எக்ஸாம்பிள் 2. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ஹெட்டிங் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு டயக்ராம் சொல்லிட்டு இதை வரைஞ்சா 5 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் வந்து 3 ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம். மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் வந்து 3 ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், அதாவது ஒரு ஓரில் இருக்க மெட்டலை வந்து தனியாக வந்து ஹையாக எடுக்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ். ஓகேவா? இதை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னா என்னென்னா, நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கிடைச்ச அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து இன்னும் நல்லா நம்ம டீப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெட்டல்ஸை எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம மெட்டல்ஸ் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த மெட்டல்ஸ் வந்து பியூர் மெட்டல்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த செகண்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிஃபைனிங்கில் தான் நம்ம மெட்டல்ஸை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஓகே, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் வந்து ஜஸ்ட்டு நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கிடைச்ச மெட்டல்ஸில் ஓரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கிடைச்ச ஓர்லேருந்து ஹை அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸை நம்மளால் எடுக்க முடியும். பட் அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓர்ஸ். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கிடைச்ச கான்சன்ட்ரேட்டட் ஓர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கேரிட் அவுட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்னால், ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். இன்னொன்று வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு கிடைச்ச அந்த ஓர், கான்சன்ட்ரேட் பண்ணி கிடைச்ச ஓரை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச அந்த ஓர்லேருந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டலை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு கிடைச்ச அந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்லேருந்து ஷார்ட்டாக நான் எழுதுகிறேன். நமக்கு கிடைச்ச ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்லேருந்து நம்ம எலமெண்டல் மெட்டல் பிரிக்க போகிறோம். எலமெண்டல் மெட்டல்னால் பியூர் ஸ்டேட்டாக இருக்குது. அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல்ஸ். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா, டைரெக்டாகவே நம்ம ஓர்லேருந்து எலமெண்டல் மெட்டல்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு ஓர்லேருந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ணி எலமெண்டல் மெட்டல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து எலமெண்டல் மெட்டல்ஸ் வந்து நமக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கிடைக்கும். இது இப்போ இருக்க மெட்டல்ஸ்லாம் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதை வந்து நம்ம 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியும் இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸ் பண்ணுறதுனால. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல்ஸ். இதுதான் வந்து 2 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் மெட்டல், நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. கான்சன்ட்ரேட்டட் ஓர் மெட்டல் எக்ஸிஸ்ட் இன் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹென்ஸ் இட் டு பி ரெடியூஸ்டு டு எலமெண்டல் ஸ்டேட். அதாவது நமக்கு கிடைச்ச ஓர் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். அதை வந்து நம்ம எலமெண்டல் ஸ்டேட்டில் ரெடியூஸ் பண்ணும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா we can infer from principles of thermodynamics that reduction of oxide is easier when compared to the reduction of other compounds of metal. Hence, before reduction, ore is first converted into oxides of metal interest. அதான் நான் சொன்னது தான். ஃபஸ்ட்டு வந்து ஓரை வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மெட்டலை பிரித்து எடுக்கிறது தான் ஈஸி. டேரெக்டாக நம்ம இப்படி பண்ணுறதோட இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது தான் நமக்கு ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் அந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெட்டஸ் டிஸ்கஸ் ஆஃப் தி காமன் மெத்தட்ஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் கான்சன்ட்ரேட்டட் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். இப்போ நம்ம இதில் பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு ஆக்சைட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரோஸ்டிங். ரோஸ்டிங்னா ஜஸ்ட் இப்போ நம்ம வறுத்து எடுக்கிறது. இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம எப்படி வறுக்கிறோம் அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ். ரோஸ்டிங் இஸ் தி மெத்தட் யூஸ்வலி அப்ளைட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓஸ். ரோஸ்டிங் மெத்தட் வந்து ஜஸ்ட் சல்ஃபைடு ஓஸ்க்கு மட்டும்தான் யூஸ்வலாக நம்ம அப்ளை பண்ண முடியும். இன்ட்டு சல்ஃபைடு ஓஸ் இன்ட்டு ஆக்சைடு ஓஸாக நம்மளால் மாற்ற முடியும். இதை வந்து ரோஸ்டிங் வந்து எந்த ஓஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சல்ஃபைடு ஓஸ்க்கு. இது எப்படி மாறுதுன்னா சல்ஃபைடு ஓஸ்லேருந்து ஆக்சைட்ஸாக மாற்றணும். இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் இன் திஸ் மெத்தட் ரோஸ்டிங் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் சூட்டபிள் ஃபர்னஸ் பிலோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல். ஜஸ்ட்டு நமக்கு கிடச்ச அந்த கான்சன்ட்ரேட் ஓரை வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு ஆக்சைடாக மாற்ற போகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கலினா, நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் பிளெண்ட், இது வந்து காப்பர் கிளான்ஸ். இந்த மூணுமே சல்ஃபைடு ஓஸை தான் இருக்குது. இந்த மூணு இடத்துலையுமே சல்ஃபைடு ஓஸாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபைடு ஓஸ் கலினா பிபிஎஸ் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட வறுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பிபிஎஸ் இந்த சல்ஃபைடு ஓர் வந்து ஆக்சைடாக மாறுது. லெட் ஆக்சைடாக மாறிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கேஸாக நமக்கு எவால்வ் ஆகுது. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிபிஎஸ் ப்ளஸ் ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுக்கும்னா பிபிஓ லெட் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. பேலன்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள் இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இங்கே வந்து இந்த ரியாக்ஷனில் இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, இங்கே வந்து 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 2 போட்டோன்னா 4 5 6 இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது. அதேமாதிரி 3 2s are 6 இங்கே 3 போட்டோன்னா இங்கேயும் 6 ஆக்சிஜன். இங்கே 2 லெட் இருக்குது, இங்கே 2 லெட்டு, இங்கே 2s இருக்குது, இங்கே 2s. ஸோ கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் பிளெண்ட் ZNS ப்ளஸ் O2ஓடு ட்ரீட் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காப்பர் கிளான்ஸ் Cu2Sஓட ட்ரீட் பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஓகேவா. ரோஸ்டிங்னாலே இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரோட ட்ரீட் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. நமக்கு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட்டு ஒரு ஓரை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரோட ட்ரீட் பண்ணும்போது ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் நமக்கு ஃபார்ம் ஆகணும். இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஸ்டிங் ஆல்சோ removes the impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into their volatile oxides. ரோஸ்டிங் ஸ்டெப் பண்ணுறதுனால நம்மளால் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற இந்த மாதிரி இருக்க இம்ப்யூரிட்டிஸையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். எப்படின்னா கன்வெர்ட்டிங் வாலட்டைல் ஆக்சைட்ஸை நம்மளால் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஆர்சனிக்கை ஜஸ்ட் ஒரு ஆர்சனிக் இம்ப்யூரிட்டிஸை ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணும்போது ஆர்சனிக் ஆக்சைடாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஆர்சனிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு. இதுக்கு பேர் என்னென்னா ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு. தென் சல்ஃபரை ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இவ்வளோதான் ரோஸ்டிங். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்டிங் பற்றி கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு எனி ஒன் எக்ஸாம்பிள் இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த கன்வர்ஷன் ஆஃப்
கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு ஆக்சைட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரோஸ்டிங், செகண்ட் ஸ்டெப் வந்து கால்சினேஷன். பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. செகண்ட் ஸ்டெப் என்னது? கால்சினேஷன். Calcination is the process in which concentrated ore is strongly heated in absence of air. இப்போ பாருங்கள், ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரோஸ்டிங் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க, கால்சினேஷன் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டூரிங் திஸ் ப்ராசஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசன்ட் இன் ஹைட்ரேட்டட் ஆக்சைட் எஸ்கேப் ஆஸ் மாய்ஸ்டர். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த வாட்டரில் இருக்க அந்த ஓரில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து மாய்ஸ்டராக எஸ்கேப் ஆகும். ஓரில் இருக்க வாட்டர் எல்லாமே மாய்ஸ்டர்ஸாக எஸ்கேப் ஆகும். எனி ஆர்கானிக் மேட்டர் இஸ் ஆல்சோ கெட் எக்ஸ்பெல்ட் லீவிங் பிஹைண்ட் அ ஸ்போர்ஸ். ஏதாச்சும் அந்த ஓரில் ஏதாச்சும் ஆர்கானிக் மேட்டர் இருந்தாலுமே அதுவும் வந்து இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து எக்ஸ்பெல் ஆகும். ஆர்கானிக் மேட்டர்னால் என்ன சொல்கிறதுனா, ஈஸியாக அழுகக்கூடிய பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கால்சினேஷனில் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பெல் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் கேரிட் அவுட் லிமிட்டட் ஏர் சப்ளை, ஒன்லி லிமிட்டடாக ஏர் சப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? டூரிங் கால்சினேஷன் கார்பனேட்டட் ஓர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு. ஸோ இந்த கால்சினேஷன் ப்ராசஸில் வந்து கார்பனேட்டட் ஓர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்பெல்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், லெட் கார்பனேட்டை நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது லெட் ஆக்சைடு மாறுது. அதாவது லெட் ஆக்சைடுன்றது மெட்டல்ஸ் ஆஃப் ஆக்சைடோட மாறுது. நெக்ஸ்ட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட்டோட ட்ரீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் கார்பனேட் ட்ரீட் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. மெக்னீஷியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ரெண்டாக பிரியுது. மெக்னீஷியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடாக பிரிஞ்சு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல்ட் ஆகுது. இந்த மாதிரியும் நம்ம ஓர்லேருந்து மெட்டல் ஆக்சைட்ஸை மாற்ற முடியும். ரெண்டு ஸ்டெப், ஒன்று வந்து ரோஸ்டிங், செகண்ட் ஸ்டெப் வந்து கால்சினேஷன். ரோஸ்டிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், கால்சினேஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டூரிங் கால்சினேஷன் ஹைட்ரேட்டட் ஓர். டூரிங் கால்சினேஷன் ஹைட்ரேட்டட் ஓர் the water of hydration is expelled as vapor. அதாவது கால்சினேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த ஓரில் வாட்டர் இருந்துச்சுன்னா எக்ஸ்பெல் ஆயிரும். கேஸாக வந்து வாட்டர் வந்து எக்ஸ்பெல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள், கேஸ் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து அயான் ட்ரை ஆக்சைடு நம்ம கால்சினேஷன் பண்ணும்போது இது வந்து அயான் ட்ரை ஆக்சைடு இது வந்து அயான் ஆக்சைடு ட்ரைஹைட்ரேட். இது வந்து அயான் ஆக்சைடு ட்ரைஹைட்ரேட். இதை வந்து நம்ம கால்சினேஷன் பண்ணும்போது நமக்கு அயான் ட்ரை ஆக்சைடாக மாறிடுது. இது வந்து வாட்டர் வந்து கேஸாக வெளியில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து அலுமினியம் ஆக்சைடு டைஹைட்ரேட். இதை வந்து டைஹைட்ரேட், இது வந்து ட்ரைஹைட்ரேட். அலுமினியம் ஆக்சைடு டைஹைட்ரேட் கால்சினேஷன் பண்ணும்போது Al2O3ன்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு ஆக்சைடு மெட்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது. வாட்டர் வந்து அகைன் கேஸாக ரிப்பல் ஆகுது. இதுக்கு என்ன நேம்னா அயன் ஆக்சைடு ட்ரைஹைட்ரேட். இதுக்கு என்ன நேம்னா அயன் ஆக்சைடு ட்ரைஹைட்ரேட். இதுக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு டைஹைட்ரேட். இவ்வளோதாம்மா. ஓகே, ஜஸ்ட்டு வந்து இந்த ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் ப்ராசஸில் வந்து ஒரு ஓரை மெட்டல்ஸ் ஆஃப் ஆக்சைடாக நம்ம மாற்ற போகிறோம். கால்சினேஷனில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ரோஸ்டிங்கில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். இவ்வளோ தான். ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.